ஹலோ மக்களே, வணக்கம். ஜப்பான் ஜப்பான் நாட்டில் குழந்தை உருவாக்குறதே குறைஞ்சிருச்சான். என்ன மக்களே, குழந்தைன்னா தெரியுமில்ல, பசங்க உருவாக்குறதே குறைஞ்சிருச்சான். பெண்கள் குழந்தை பெற்றுக்கிறதே இல்லையா. நம்மளாம் வீடு கிடைக்காம அலையிறோம் இந்தியாவில் வாடகைக்கு. அங்கே வீடு பூரா காலியாக கிடக்கான். சரிங்களா? அந்த நாட்டில் நாங்கள் குழந்தை உருவாக்குறதுனாலும் பரவாயில்ல, தமிழ்நாட்டுக்கு நாங்கள் பணம் கொடுப்போம். என்ன பணம்? தமிழ்நாட்டில் மரம் வச்சு வளர்க்க ஜப்பான்லேருந்து பணம் வருதான். உண்மை தானே? சொல்லுங்க. இந்த பணத்தை வாங்கி இவங்க திண்டு விடுத்திடுறாங்க. சொல்லுங்க மக்களே. ஒரு மரம் 50 ரூபா. சரிங்களா? ஒரு நாளைக்கு வச்சு விட்டா அந்த மரம் 100 வருஷம் வாழும்ல. சொல்லுங்க மக்களே. அம்மா ஹோட்டல் வச்சிருக்கீங்க, மக்கள் தரித்திரம் தீர்ந்துச்சா? கஷ்டம் தீர்ந்துச்சா? பள்ளிக்கூடத்தில் 2 டைம் சோறு, அம்மா உணவகம், ரேஷன்களில் ரேஷன் அரிசி, 10ஆவதுக்கு 1000 ரூபா பணம் என் தாத்தா பாட்டிக்கு, இப்போ மகளிருக்கு. நாடு நாசமாக போச்சே. எங்கே நல்லா இருக்கு? சொல்லுங்க மக்களே. இது ஒரு தடவை 50 ரூபாய்க்கு மரம் வாங்கி நட போகிறோம், 100 வருஷம் வாழும். இதான ஒரு ஆம்பளை, ஒரு ஆண்மகன், ஒரு பெண்மணி செய்யணும். பணத்தை மிச்சம் பண்ணணும், நல்ல வளர்ச்சியை கொண்டு வரணும் நாட்டுக்கு. 50 ரூபா செலவழிச்சா 100 வருஷம் வாழப்போகுது ஒரு மரம். அடுத்து ஒரு கம்மா உருவாக்க எவ்வளோ செலவாகும் சொல்லுங்க. இது ஒரு கம்மா உருவாக்குனா எத்தனை வருஷத்துக்கு அது இருக்கும்? அரசியல்வாதிகளே சொல்லுங்க, பொதுமக்களே சொல்லுங்க. டெய்லி நான் 1000 ரூபா சம்பாதிச்சா நான் வீரன். அம்மா ஹோட்டலுக்கு சாப்பிட்டா ஊரே சிரிக்கும். சிரிக்குமா சிரிக்காதா? சொல்லுங்க. என் சொந்த பந்தம் பார்த்தா சிரிக்கும்ல. நான் அதே 1000 ரூபாய்க்கு உழைச்சி சம்பாதிச்சு சாப்பிட்டேன்டா எவ்வளோ கெத்தாக இருப்பேன். எனக்கு பணம் இல்லைன்றாலும் நான் மரியாதையோடு இருப்பேன்ல. வாடகை வீட்டில் இருந்தாலும் மரியாதையோடு இருப்பேன்ல. சொல்லுங்க. நம்ம 1000 ரூபா சம்பாதிச்சு வாழ்கிறது தான் நம்மளுக்கு மரியாதை. உண்மையா பொய்யா? மக்களே சொல்லுங்கள்.